ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் 11th இங்கிலீஷ்க்கு உண்டான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். எப்பவுமே நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஆன்சர் கீ ஒன் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதாவது எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் அலாட் பண்ணுறாங்க, எந்த கொஸ்டினை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் கீயை ஒன் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிராமர் பார்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, எதுக்கெல்லாம் மார்க் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நினைச்சு அப்படின்னா தெரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 27, 28, 29, 30 வந்து உங்களுக்கு கிராமர் பாட்டு தான். அந்த கிராமர் பாட்டை பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இஆர்சியில போயம் நேம், போயட் நேம் எழுதிட்டாலே 2 மார்க் ஆகிப்போச்சு. எக்ஸ்பிளனேஷன் பேராகிராஃப்ல இருந்து ஏதாவது ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். ஸோ டோட்டலா இஆர்சிக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 3 மார்க் நீங்க ஈஸியா என்ன செஞ்சலாம் அப்படின்னா எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடியில எதுக்கெல்லாம் மார்க் போடுறாங்க, ஜஸ்ட் 2 மட்டும் நீங்க எழுதிட்டீங்களே அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க். சப்ஜெக்ட் எதை பத்தி அனுப்ப போறீங்க அதுக்கு ஒரு மார்க். ஸோ இதுவே உங்களுக்கு ஜஸ்ட் எத்தனை ஆகிப்போச்சு, 2 மார்க் ஆகிப்போச்சு. பாருங்க, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் ரைட்டிங்ல அந்த ஃபார்மட் ஆஃப் நோட்டீஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு கட்டம் போட்டு மேல அதை கட்டி கொடுப்பீங்களா, அதை கொடுத்துட்டாலே உங்களுக்கு 1 மார்க். டேட்டு, டைம், இடம் இதை சொல்லிட்டாலே 1 மார்க். கண்டென்ட் அதிலே கொடுத்துருப்பான், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாலே 1 மார்க். ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க் கலெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ மேக் பண்றது, மீனிங்ஃபுல் லைன் இருந்துட்டாலே, அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எழுதிட்டாலே உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க் உங்களுக்கு போட சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, சென்டென்ஸ் வித் எனி மிஸ்டேக்கு. நம்ம எழுதுற எழுத்துப்படையா தான் சார் எழுதுவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, வித்தவுட் மிஸ்டேக்னா 3 மார்க். 1-2 மிஸ்டேக் இருக்கு, 4-5 மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா 2 மார்க். எழுதுனது ஃபுல்லாமே மிஸ்டேக் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க, அதுக்கு எத்தனை மார்க் உண்டு, 1 மார்க் வந்து. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆன்சர் கீ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தா உங்களுக்கு 1 வேர்ட். தென் அடுத்ததா பாருங்க, பேராகிராஃப்ல ஒரு டவுட் இருக்கும், சார் ஸ்லோ லேர்னருக்குலாம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க சார், அதுக்கு எப்படி சார் மார்க் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, கரெக்டா அக்யூரேட்டா இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா 4 மார்க். சரிங்களா? கரெக்ட் ஆன்சரா இருக்கு, ஃபியூ மிஸ்டேக் அப்படின்னா 3 மார்க். ஆன்சர் வித் ஏ ஃபியூ பாயிண்ட், ஒரு சில பாயிண்ட் தான் இருக்கு, நிறைய மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா 2 மார்க். இப்போ நமக்கு மினிமம் நமக்கு எத்தனை மார்க் வந்துருக்கு பேராகிராஃப், நீங்க எவ்வளவு மிஸ்டேக் விட்டு எழுதினாலும் சரி எத்தனை மார்க் வருது, 2 மார்க் வருது. ஸோ கண்டிப்பா பேராகிராஃப் எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இத பாருங்க, சம்மரி ரைட்டுக்கு உண்டான மார்க் அலாட்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. ரஃப் டிராஃப்ட் இல்லாட்டா ரஃப் காப்பி 1 மார்க்குங்க. சப்டைட்டில் 1 மார்க். தென் பேராகிராஃப் 3 மார்க். சரிங்களா? நோட் மேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா டைட்டிலுக்கு 1, சப்டைட்டில் 2, கீ பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டைம் பார்த்து. அடுத்ததா ஃப்ரம் டு, இதுக்கு எத்தனை மார்க்கு, 1 மார்க். சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு அது 1 மார்க். பாடி ஆஃப் த லெட்டர் அதுக்கு 1 மார்க். பயோடேட்டா அதுக்கு 1 மார்க். சரிங்களா? லெட்டர் ரைட்டிங் பாருங்க, ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுத போறோம். சரிங்களா? இது வந்து எத்தனை மார்க் ஆர்டர் பண்ண நல்லா பார்த்துக்கோங்க. பிளேஸ் அண்ட் டேட் அட்ரஸ் தான் 1 மார்க். பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க். அட்ரஸ் அந்த என்வலப்புக்கும் எத்தனை மார்க், 1 மார்க். எதுவுமே தெரியாட்டா கூட ஈஸியா 3 மார்க் எடுத்து போயிடலாம். அடுத்ததா எரர் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஸோ இதுவும் அதே தான். இந்த ஜென்ரலைஸே கொடுத்தாங்கன்னா மார்க் எவ்வளோ அலாட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தரவழிட்டீங்க அப்படின்னாலேயும் மினிமம் நம்ம இங்கிலீஷில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மினிமம் 50 to 60 மார்க் எடுக்கலாம். ஸோ ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துங்க அப்படின்னு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ.